அடியன் எங்களுக்கு எதுவும் கேட்கல. சுதா சுதா மியூட்ல ஒண்ணு இருக்கீங்க. கேக்கல சுதா. சுதா மியூட்ல இருக்கீங்க. இப்ப கேக்குதாப்பா? டோன்ட் வரி கேக்குது அடியன். கேக்குது சுதா. கேக்குது சரி. கேக்குது. ஷேர். ஓகே, இப்ப வந்து கேக்குது இல்லையா உங்க எல்லாருக்கும்? சரி. பவான் பக்தஹவா, நீங்க பக்தரா, தாங்கள் பக்தரா? அதுக்கு பதில் எப்படி சொல்லுவோம்? ஆம் அகம் பக்தஹ, ஆமா நாம் பக்தன். பவான் தாங்கள் ராமகிருஷ்ணஹவா, நீங்க ராமகிருஷ்ணனா? ஆம் அகம் ராமகிருஷ்ணஹ, ஆமா நான் ராமகிருஷ்ணன். பவதி சாரதாவா, தாங்கள் சாரதாவா? ஆம் அகம் சாரதா. இப்ப இத வச்சுண்டு நீங்க ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லுவேன், நீங்க ஒவ்வொருத்தரும் எனக்கு சொல்லி காமிக்கணும். கவலைப்படாத, நான் திருப்பியும் சொல்லுவேன். இப்ப நான் அவங்க பேரை சொல்லுவேன், அவங்க மியூட் எடுத்துட்டு உடனே மியூட்டை சொல்லிட்ட உடனே ஆஃப் பண்ணிடும். இப்ப வந்து வெங்கட் இப்ப ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண போற, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். ஓகேவா? நீ பவான் ஓகே அடியன். பக்தஹவான் கேளு, நான் பதில் சொல்லுவேன். அதே மாதிரி நான் உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீ பதில் சொல்லணும். ஓகேவா? டன். ஸ்டார்ட் வெங்கட். பவான் பக்தகஹ வா. பக்தஹ வா, அவ்வளவுதான். நான் என்ன கேட்கும் போது எப்படி பக்த கேட்பேன்? நான் பெண். பக்தக. ஆஹா, கரெக்ட். பக்தகா. பவதி பவான் பக்தாவா. பவதி. கரெக்ட். பவதி பக்தஹ வராது, பக்தா. பவதி பக்தா. கரெக்ட். கேளு, பக்தாவா? பவதி பக்தாவா? ஆம் அகம் பக்தா. இப்ப நான் உன்னை கேக்குறேன், பவான் வெங்கட்ரா, பவான் பவான் சாத்திரஹ வா, ஸ்டூடெண்டா? அகம் ஆம் அகம் சாத்ரகஹ. சாத்திரஹ. சாத்ரக. சாத்திரஹ. வெரி குட். நெக்ஸ்ட் மகாலட்சுமி அக்கா எடுங்க. Me, I am. கனெக்ட் ஆகலையா? மகாலட்சுமி அக்கா கனெக்ட் ஆகலையா? ஏன்? அப்ப போடு. வெயிட்டிங் இல்லையே, இதுல ஜாயின் கிடையாது. இப்ப ஃப்ரீ ஜாயின் தான். வெங்கடா இதுல ஜாயின் பண்ண சொல்லு. நெக்ஸ்ட் சுபஸ்ரீ ஸ்டார்ட் பண்ணுப்பா, கேளு. சுபஸ்ரீ கேளு. பவதி ஆஹ் பவதி சுதாவல்லி வா. சுதாவல்லி வா. கேள்வினா வான்ற வார்த்தை வரணும். ஆம் Okay. அகம் சுதாவல்லி. பவதி சுபஸ்ரீ, சுபஸ்ரீஹி வா, சுபஸ்ரீ வா. அகம் சுபஸ்ரீ ஹ. அதெல்லாம் இல்ல. ஆம் அகம் சுபஸ்ரீ. ஆம் சொல்லுங்க. அகம் சுபஸ்ரீ. ஆம் அகம் சுபஸ்ரீ. என்னம்மா கிளாஸ் கவனிமா. அடுத்தது வாசுதேவன் மாமா சொல்றீங்களா? வாசு மாமா இல்லையா? சரி, கேளுங்க. பவதி சுதாவல்லி வா. ஆம் அகம் சுதாவல்லி. பவான் விருத்தஹ வா, வயசானவரா தாங்கள்? ஆம் ஆம் அகம் அகம் விருத்தஹ. விருத்தஹ. வெரி குட், சூப்பர். அகிலா என்ன மாமா?
விருத்தஹ. வெரி குட். ஓகே விருத்தஹ, விருத்தஹ. ஓகேவா? நெக்ஸ்ட் அம்மு. அம்மு சொல்லு. கேள்வி கேளு. भवती रम्या वा? ஆம், அகம் ரம்யா. பவதி அம்மு வா? आम् अहम् अम्मु. வெரி குட். நெக்ஸ்ட் கீதா அம்மா சொல்றீங்களா? பாட்டி சொல்றாளாமா? இல்லன்னு சொல்லு. இல்லையா? சரி விடு. எழிலம்மா சொல்றீங்களா? எழிலம்மா சொல்றீங்களா? சொல்றேம்மா. எனக்கு பவதி என்ன சொல்ல? பவதி சுதாவல்லி என் பேரு. சுதான்னு சொல்லுங்க. பவதி சுதாஜி. ஜீலாம் வராது சான்ஸ்கிரிட்ல. பவதி சுதாவா? பவதி சுதாவா? ஆம், அகம் சுதா. பவதி விருத்தாவா? வயசானவங்களா? ஆம். அகம் சொல்லுங்க. ஆம், அகம் விருத்தா. அகம் விருத்தாஹா. விருத்தா பெண்பால் இல்லையா? ஸ்திரீலிங்கம் இல்லையா? விருத்தான்னு தான் சொல்லணும். ஓகேவா? அகம் விருத்தா ஹா சொல்லணுமா? வெறும் விருத்தா மட்டும் போருமா? வெறும் விருத்தா தான். ஆண் பாலுக்கு மட்டும்தான் இதெல்லாம் வரும். இப்ப மகாலட்சுமி அக்கா ஜாயின் ஆயிட்டீங்களா? சொல்லுங்க மகாலட்சுமி அக்கா. நான் கேட்கட்டுமாமா? சாந்தி அக்கா சொல்லுங்க. உங்களை விட்டம் பாருங்க. பவதி மகிழாவா? ஆம், அகம் மகிழா. பவதி யுவகஹ வா? சாரி யுவதி வா? இல்ல பவதி காயகி வா? ஆம், அகம் பாவத் பாவத் காயகி. காயத்தி 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 காயகி. காயக்கி வருமா? தீ வராதா? கீயா? தீ வராது. கி. காயகி. காயக்கி. ஓகே, வெரி குட். வேற யாராவது விட்டு போச்சுன்னா சொல்லுங்கம்மா. மகாலட்சுமி அக்கா இருக்கீங்களா? இருக்கேம்மா. நான் கிளாஸ் இப்பதான் எனக்கு ஜாயின் ஆச்சு. சரி சரி, அப்பனா விட்டுடுங்க. அடுத்து இங்க இருக்க ஸ்டூடெண்ட் எல்லாம் சொல்லட்டும். கோதாகிரஜன் கேளு அம்மாவை. ஆம், அகம் சுதாவல்லி. பவான் சாத்ரஹ வா? ஸ்டூடெண்ட் எப்படி சொல்லுவ? ஆம், அகம் சாத்ரஹ. இப்ப ஆர்த்தி. भवती अध्यापिका वा? ஆம், அகம் அத்தியாபிகா. பவதி அப்பி அத்தியாபிகா வா? आम् अहम् अध्यापिका. அகமபி அத்தியாபிகா. अहमपि. நானும். नानु. இப்ப தீபுக்கு கேளு. தீபு. भवती गृह्णीया? கிருஹிணி வா? ஆம், அகம் கிருஹிணி. பவதி நர்த்தக காயிகா வா? आम् अहं गायिका. வெரி குட். காயிகா தானே? காயகி இல்ல காயிகா. தப்பா சொல்லிட்டேன், சாரி. ஓகே, இப்ப நம்ம அடுத்ததுக்கு போலாமா? இது ஏற்கனவே நம்ம சொல்லி கொடுத்திருக்கோம். இத மட்டும் இப்ப இல்லைன்னு சொன்னா என்ன சொல்லணும்? இப்ப ஆம் சொல்றோம் இல்லையா? இல்ல அப்படின்னு. அப்ப இல்லைக்கு எப்படி வரணும்னா, ந அகம் காயிகா, ந அகம் சுதா, ந அகம். நாவ முதல்ல சொல்லிடுவோம். ஓகேவா? இல்லைன்னு அர்த்தம். இல்லை. இப்ப சங்கியா பாக்கலாமா? ஏகம் 1, द्वे 2, त्रीणि 3, 3, चत्वारि 4, पञ्च 5, षट् 6, सप्त 7, अष्ट 8, नव 9, दश 10. இப்ப एकं 2 त्रीणि 4 5 6 7 8 9 10. இது ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டேவே சொல்லி கொடுத்துருக்கேன். புதுசா எழுதுற மாதிரி கோதாகிரஜன் திருப்பியும் எழுதுறான்.
இப்ப வந்து நம்ம தமிழ் வார்த்தைகளோட சமஸ்கிருத வார்த்தைகள் இன்னைக்கு ஒரு 10 பார்க்கலாம், அடுத்த வாரத்துல ஃபுல்லா. ஏன்னா இதை நீங்க வீட்லயே பார்க்கலாம், இருந்தாலும் உங்களுக்கு சான்ஸ்கிரிட் படிக்கிறது கஷ்டம்ன்றதுனால நான் வாசிச்சு சொல்லி தரேன். ஓகேவா கோதா? இப்ப சங்கிராகிய விஷயாக நம்ம அறிய வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, தமிழ் சம்ஸ்கிருத சதிருஷ பதானி. தமிழுக்கும் சான்ஸ்கிரிட்க்கும் இல்ல ஈக்குவாலிட்டி. இப்ப நான் வந்து தமிழ்ல என்ன வார்த்தையோ அதேதான் சான்ஸ்கிரிட்ல. நீங்களே இப்ப படிப்பீங்க பாருங்களேன், எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். இஷ்டம் இஷ்டம், கஷ்டம் கஷ்டம், சுகம் சுகம், தாகக தாகம் எடுக்குதுன்னு சொல்றோம்ல, தாகம் தாகக, ஞானம் அறிவு ஞானம், நீரக நீர், நீர்னா என்ன? நீரக சான்ஸ்கிரிட்ல. சுத்தம், சுத்தம்னா சுத்தம் பியூர்னு சொல்லுவோம். புஸ்தகம்னாலும் புஸ்தகம் தான் தமிழ்ல. நூத்தனம் அப்படின்னாலும் நூத்தனம்னா நியூ, நியூத்தனம்னா நியூ, தமிழ்லயும் நூத்தனம் சொல்லுவோம். அர்ச்சனா அப்படின்னா அர்ச்சனைன்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம். அன்னம்னா அன்னம் ரைஸ். சர்க்கரா தமிழ்லயும் சர்க்கரா சக்கரை தான். கிராமகனாலும் தமிழ்லயும் கிராமம் தான். நகரம்னாலும் தமிழ்லயும் நகரம் தான். சேவா சேவை தமிழ்ல சேம் தான். இதெல்லாமே சேம். தமிழுக்கும் சான்ஸ்கிரிட்க்கும் எவ்வளவு வேர்ட் சேம் பாருங்களேன். பாட்டக பாடம், காரியம் காரியம் வேலை, ஆலயக ஆலயம், ஆலயம்னா கோவில், தமிழ்லயும் ஆலயம் சொல்லுவோம். பிரசாதகனா பிரசாதம் பிளஸிங்ஸ், இல்லைன்னா ஈஸ்வரனோட பிரசாதம். அம்பானா அம்மா தமிழ்ல. குருஹுனா குரு, கோபுரம் கோபுரம் தான். சிகித்சா சிகிச்சை, சிகித்சா சிகிச்சை. வைத்தியக வைத்தியர் டாக்டர். மதிஹி மதினா ஞானம், மதினா அந்த அந்த அறிவு. புத்திஹி புத்தி. சாயங்காலக தமிழ்லயும் சாயங்காலம் தான். ஆகாஷக ஆகாயம். சூரியோதயக சூரிய உதயம் சூரியோதயம் தமிழ்லயும் அதேதான். மனக மனம். சத்தியம் சத்தியம். பாத்திரம்னா பாத்திரம், பத்திரம்னா பத்திரம், பத்திரம்னா இலை, பத்திரம். வியாபாரகனா தமிழ்லயும் வியாபாரம் தான். பர்ணன் பட்டுலப்பா, பர்ணகனால இலையதானா? பர்ணகனா இலையதானா? பர்ணகனாலும் இலைதான். பத்திரம், பத்திரம்னாலும் பத்திரம்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வராதப்பா இதுல, அந்த பத்திரம் கிடையாது. வரும், பத்திரம்னு வரும். அர்க்க பத்திரம்னா அர்க்க இலை அப்படின்னு சொல்லுவோம். பத்திரம்னா இலையும் வரும். சான்ஸ்கிரிட்ல இலை. வியாபாரக வியாபாரம், தியாகக தியாகம், கருணா கருணை, சமுத்திரக சமுத்திரம், கடல் கடல் சொல்லுவோம்ல, நதி நதி. சித்திரம், சித்திரம்னா என்னது? அந்த வரைபடம், சித்திரம். தமிழ்லயும் சித்திரம் தான் சொல்லுவோம். பிரகாஷக பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. முகம்னா முஃபேஸ் முகம், தமிழ்லயும் முகம் தான். ரத்தம் அப்படின்னா ரத்தம் தமிழ்ல சொல்லுவோம். நீலம் நீல கலர், தமிழ்லயும் நீலம் தான். வனம், வனம்னா காடு, தமிழ்லயும் வனம்ன்ற வார்த்தைய யூஸ் பண்ணுவோம். வனபோஜனம் அப்படின்னு கிருஷ்ணன் இதுல யூஸ் பண்ணுவோமே. ஆரம்பக ஆரம்பிக்கிறது, ஆரம்பம். ஜெயக விக்ட்ரி ஜெயம், தமிழ்லயும் ஜெயம் தான். லட்சியம் இலட்சியம், அதாவது நம்மளோட ஒரு கோல். லட்சியம்னா இங்கிலீஷ்ல கோல். கோட்டிஹி கோடி, குரோர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான். கௌரவம் கௌரவம் தான். மீனக மீன். உற்சவக உற்சவம், உற்சவக கோவில்ல உற்சவம் நடக்குதுன்றோம் இல்லையா, அதுதான். உற்சாக உற்சாகத்தோடு இருக்கிறோம். விதிஹி விதினா ஃபேட் இங்கிலீஷ்ல, தமிழ்ல விதினா விதிதான். லக்ஷணம் லக்ஷணம், இத்தனை லட்சணத்தை பொருந்தியவர். இந்த பெண் எப்படி இருக்கா, இவ்வளவு லட்சணத்தோட இருக்கா அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அது என்ன சொல்லுவோம்ப்பா? கேரக்டரா, அது ஃபீச்சர்ஸ். கிளாஸ்ல நிர்ணயக நிர்ணயம், அதான் ஒரு முடிவு பண்றது. ஆதிகினா முதல் தொடக்கம். நிர்மாணம் அப்படின்னா நிர்மாணம் பண்றது, அதோட கட்டமைப்பை நிர்மாணம் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அணுகு அணு, சின்னதா இருக்கிற அந்த பொருளை அணுன்னு சொல்லுவோம்ல, தமிழ்லயும் அணுதான். ஆலோசனா ஆலோசனை, ஆலோசனா சமஸ்கிருதம், தமிழ்லயே ஆலோசனை. பலம் பலம்,
சின்னம் சின்னம். சின்னம்னா அடையாளம், சின்னம். நம்ம என்ன சின்னம் கொடுத்திருக்காங்க இப்பெல்லாம்? இப்ப நமக்கு சின்னம் சொல்லணும். ஓகேவா? மரணம். சின்னம்னா இப்ப வந்து பாலிடிக்ஸ்ல கூட எல்லாரும் சின்னம் வாங்கிட்டு தானே அவ வந்து எலெக்ஷன்ல நிப்பாங்க. அடையாளம் அது. ஓகேவா? சின்னம்னா அடையாளம். மரணம்னா மரணம் தான் தமிழ்ல. சேதக, சேதம்னா வெட்டுறது. தமிழ்ல சேதம்னா வெட்டுறதுதான். தேசக தேசம். மண்டபக மண்டபம். மண்டபம் கோவில் மண்டபம், கல்யாண மண்டபம். சமஸ்கிருதத்துல மண்டபக. பக்திஹி பக்தி. தர்ஷனம், தர்ஷனம்னா காண்பிக்கிறது. இது ராமானுஜர் தர்ஷனம் சொல்றோமா இல்லையா நம்ம? சக்திஹி சக்தி. சாதனா சாதனை. தனம், தனம்னா பணம், தனம். நிர்வாக அப்படின்னா என்னது? நிர்வாகம். தண்டனம் தண்டன. ராஜ்யம் ராஜ்யம். தீவிரம் தீவிரம். பயங்கரக பயங்கரம். கதா கதை. கதா, அது கதான் வரும். இது கதான் போட்டிருக்கா. கதான கதை. இந்த கதை ராமர் கதை, லக்ஷ்மணர் கதை. கதை படிக்கலாம், ராமாயண கதை, அது மாதிரி. கவிதா கவிதை. இது எவ்வளவு இருக்குன்னு இந்த பேஜ் வரையும் பார்க்கலாம். போதும். கண்டனம் கண்டனம். கண்டனம்னா கண்டனம் பண்றேன், இதை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதான். ஆக்கிரமணம் ஆக்கிரமிப்பு. இந்த இடத்த வந்து ஆக்கிரமிச்சுட்டா, ஆக்குபை பண்ணிட்டா. ஆக்குபைடு அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதுதான். அக்கிரமக அக்கிரமம். பூர்வீகம் பூர்வீகம். பூர்வீகம்னா முன்னாடி, ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? பூர்வீகம். கரக அப்படின்னா கரம்னா கை, ஹேண்ட்ஸ். ஷிரஹனா ஷிரம்னா தலை. நிரூபணம்னா நிரூபிக்கிறது. பிரமாணம்னா பிரமாண பத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? டாக்குமெண்ட். பிரமாணம். என்ன பிரமாணத்தை வச்சு நீங்க இப்படி பேசுறீங்க, என்ன ப்ரூஃப் வச்சுன்னு பேசுறீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? ப்ரூஃப். தீபகனா தீபம். வஸ்திரம்னா வஸ்திரம் தான் தமிழ்னு சொல்லுவோம். ட்ரெஸ். எனக்கு தெரிஞ்சு 100 தான் இருக்கு. அந்த 100 நம்ம பாத்துடலாம். ஆமா. சபா சபை. நடனம் நடனம். உதாரணம் உதாரணம். விசித்திரம் விசித்திரமா இருக்கேன்னு சொல்லுவோமா இல்லையா? சர்ப்ரைசிங். சுந்தரம் அழகு. சுந்தரம் தான் சொல்லுவோம். முக்கியம் முக்கியமானது. சுந்தரம்னு ஒரு சுந்தரம் டிராவல்ஸ்னு ஒரு படமே வந்தது. பிரதானம். பிரதானம்னாலும் முக்கியம் தான். பிரதான இவர் தான் ஃபர்ஸ்டா இருக்கணும், இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இல்லையா? பிரதானம். பிரமுக பிரமுகர். பாப்புலர் பர்சன். சமுதாய சமுதாயம், இந்த சமுதாயத்துல அப்படின்ற சொசைட்டி. நாயக நாயகன். அதாவது அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் தான் மெயின் கேரக்டர், நாயகன். தினம் டே, தினம். யாத்ரா யாத்திரை. தைலம் தைலம். நம்ம அடுத்த வாரம் இந்த கிரீடாமி வந்து நான் சொல்லி கொடுக்குறேன், இதை எப்படி அர்த்தம் சொல்லி கொடுக்கறதுன்னு. ஓகேவா? இப்ப நான் ரெக்கார்ட் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன்.